24 நிமிடத்திற்கு ஒரு முறை மூலவரனுடைய மேல், அதாவது அந்த சீலிங் இருக்கு இல்லையா, மூலவருக்கு மேலே சீலிங் இருக்கும், அதிலேருந்து ஒரு ட்ராப் ஆகும் அப்படியே, அதாவது வாட்டர் ட்ராப் ஆகும். அது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே அதாவது சூரிய காந்தக்கள் அதே மாதிரி சந்திர காந்தக்கள் அந்த இரண்டும் வைத்து அந்த கோபுரத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த விமானத்தை, மூலவரனுடைய விமானத்தை, அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கிரகித்து அதை அப்படியே நீராக மாற்றி, அந்த நீரானது 24 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த மூலவரின் வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான் அவருடைய உச்சியில் விழுகிறது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு செய்தி. இது உலகத்திலேயே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நிகழ்கிறது என்று சொல்கின்றார்கள். அந்த ஆலயத்திற்குத்தான் நம்ம போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து பாபநாசம் போகிற ரோட்டில், அதில் அந்த திட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இது ஒரு குரு பகவான் ஆலயம். இது குரு பகவான் நின்ற கோலத்தில் காட்சி தரும் ஒரு ஆலயம். குரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாருங்கள், ஆலயத்தினுடைய உள்ளே செல்வோம். அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம். இது அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு இருக்குது. அவங்க தான் மூலவர். இங்கே உள்ள சிவபெருமானுடைய பேர் வசிஷ்டேஸ்வரர். அம்பாள் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கோயிலில் போயிட்டு நம்ம பார்ப்போம். இது எத்தனை மணிக்கு? காலை 6 மணி முதல் மதியம் 1:30க்கு நடைய சாத்திடுவாங்க. அடுத்து 4 மணிக்கு நடைய திறக்கிறாங்க. 8:30 மணிக்கு நடைய சாத்துறாங்க. இதில் எத்தனை பூஜைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. காலை அந்த கால சந்தி 9 மணிக்கு, அது மாதிரி உச்சிக்காலம் 12 மணிக்கு, அதுமாதிரி சாய அர்ஜை 6 மணிக்கு, அர்த்த ஜாமம் 8 மணிக்கு நடைபெறும் ஒரு ஆலயம். இது ஒரு அற்புதமான ஆலயம். பார்ப்பதற்கு மிகவும் ஒரு நன்றாக, அதாவது ஒரு நவீன காலத்தில் கட்டப்பட்ட ஒரு போர்ட்டிகோ மாதிரி ஒரு அமைச்சிருக்கிறாங்க. எதிரே ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம உள்ள கோயிலுக்குள்ள போவோம். ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயம். அது எதிரே தான் தீர்த்தம். இது தீர்த்தத்தினுடைய பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஒருவேளை சூரிய தீர்த்தமாக இருக்கலாம். இது உள்ள அங்கே நம்ம அச்சை இருக்க. இப்போ நம்ம இங்கே நீங்கள் வாகனங்கள் 2 வீலர்ஸ் 4 வீலர் எல்லாம் ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நம்ம வண்டி தானே, அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் இதுக்கான வாகன காப்பகம் கம்பல்ஷன். இங்கே நீங்கள் இந்த ஊருக்கு எதுக்கு வந்தாலும் கூட இங்கே நீங்கள் இந்த வண்டியை இங்கே போட்டுட்டு அதற்கான கட்டணத்தொகை செலுத்திட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க. அழகுற தோன்றும் ஒரு முகப்பு. இந்த திட்டை குரு பகவான் கோவிலினுடைய முகப்பை தான். பரிகார ஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது குரு தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த குரு பகவான் இருக்கும் இடம் ஒரு சரியில்லை, அதற்கான நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த ஆலங்குடி போகிறது ஒரு புறம், அங்கே நீங்கள் வணங்குறீங்க. பரிகாரம் செய்வதாக இருந்தால் இந்த திட்டையில் தான் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இந்த திரு ஆலயத்தினுடைய மூலவரி விரதம், அதாவது வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் சிவபெருமான். வணங்குவோமாக. வசிஷ்ட முனிவர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் தான் இந்த இறைவன். அதனால் தான் வசிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வசிஷ்டேஸ்வர ஆலயம். வசிஷ்ட முனிவர் பூஜை பண்ண இடம். சரிங்க. சாமி மேல சூரியகாந்தக்கு சந்திரகாந்தங்கள் இருக்கு. சரிங்க. அது மேல அந்த கல் என்ன செய்யும்னா அப்படியே காத்த ஃபுல்லா வாங்கி நீரா மாத்திரும். மாத்தி 24 நிமிஷம் ஆச்சுன்னா சாமியிலே தனி சொட்டோம். திருப்பி 24 நிமிஷம் ஆச்சுன்னா தனி சொட்டோம். இது அதாவது உலகத்துல இந்த கோயில் மட்டும் தான் அந்த கல் இருக்கு. சூரியகாந்தக சந்திரகாந்தகள் வேற எங்கேயும் கிடையாது. அது மாதிரி குரு, அதாவது குரு நவகிர குரு தெக்க பாத்திங்க இருக்கு. அதான் விசேஷம். நவகிர குரு வடக்க தான் இருப்பார் நவகிரகத்துல. அதே குரு தெக்க பார்த்து இருக்கார். அதாவது ராஜயோகத்தை தரக்கூடியவர். இது அம்பாள் சன்னதி சுகந்த குந்தலாம்பிகை. அதாவது அம்பாளுக்கு நேரா மேல பாத்தீங்கன்னா 12 ராசி இருக்கும். ராசி நேரா நின்னுக்கிட்டு சாமி அம்பாள் நந்தி 3 பார்த்தா தோஷம் விலங்குன்னு ஐதீகம். அவங்கவுங்க ராசி நேரா நிற்கணும். அம்பாள் நேரா நின்று சுவாமி அம்பாள்
சுவாமி அம்பாள் நந்தி 3 பார்க்கணும். தரிசனம் பண்ணா வந்து தோஷ விலகுன்னு ஐதீகம் வாங்கி மூலவரை பார்க்கலாம், நந்தியை பார்க்கலாம், அம்பாளை பார்க்கலாம். அங்க எதுக்கு வந்து நவகிரகங்கள் அந்த படம் போட்டுருக்கு, படம் மேல படம் போட்டுருக்கும். அந்தந்த ராசிக்கிறவங்க அந்த இடத்துல நிக்கணுமா இல்ல எங்க வேணாலும் நிக்கலாம்? அந்த ராசி நேரான்னு தோணும். சரி, ராசி நேரான்னுகிட்டு சுவாமி அம்பாள் நந்தி 3 பார்க்கணும். அந்த ராசிக்கு எய்தாப்புல அவங்க நிக்கணும். ஆமா. அப்புறம் இங்க இந்த சூரியக்கல் அந்த மேல சூரிய காந்தக்கல் மேல இருக்கு. அது வந்து இதுல சன்னதி விமானத்துல இருக்கு. விமானத்துல கீழே உட்புறமா இருக்கா மேல வச்சிருக்காங்க. அது வந்து ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி அப்படியே வந்து காத்தாமா அது அப்படியே வந்து காத்தாமா வாங்கிக்குது. வந்து காத்தா வந்து எடுத்துக்கிட்டு நீரா மாத்தி வெளிச்சம். அது எப்படி 25 நிமிஷம் 24 நிமிஷத்துக்கு ஒரு நாழிகை இல்ல? ஒரு நாழிகை அது அதுல கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆகாது. இது வரைக்கும் வெயில் மழைலாம் கிடையாது. வந்து காத்த வாங்கிட்டு நீரா மாத்தி தண்ணி சொட்டு. ஆமா, வெயில் மழை கிடையாது. இப்ப நான் எது கேக்குறேன், இப்ப மழைக்காலம் வந்துட்டு வச்சுங்களேன், மழைக்காலத்துல மாறுமாங்கிற அந்த ஒரே டைம்ல வெயில் காலமா இருந்தாலும் அந்த 24 அந்த இந்த மன்னர் எந்த மன்னர் கட்டின கோயில் அது? அதாவது ராஜேந்திர சோழன் கட்டினாரு. யாருங்க? ராஜேந்திர சோழன். ராஜா பையன் கட்டினாப்புல. அந்த கற்கள் வந்து பிரதானமா வச்சது அவர் வச்சதுதான். அது எந்த நூற்றாண்டு சொன்னாரா? வந்து ராஜா சொன்னாராம், இது மாதிரி வந்து அப்பா நல்லா கோயில் கட்டிட்டாரு, எனக்குன்னு ஒரு கோயில் கட்டும் போது எனக்கும் ஒரு இது இருக்கணும், எனக்கும் ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு கட்டியிருக்காரு. ஓஹோ, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன். அப்ப என்னமோ ஒரு ஊர்ல கட்டினார கங்கை கொண்ட சோழபுரத்துல. அதுக்கு முன்னாடி இது கட்டினதா இல்ல அதுக்கும் பிறகு? அதுக்கு பிறகு. சரி, இங்க வந்து மிக முக்கியமானது அந்த கல்லு இல்ல? அந்த கல்லு ராஜேந்திர சோழன் வச்சதுதான் அந்த கல்லு. ரொம்ப நன்றிங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சொல்றது இந்த ஊர்களுடைய வேற என்ன சிறப்பு இங்க இந்த திட்டையில? இதான் இது இல்ல, அந்த குரு சுவாமி அம்பாள் குரு 3 பேர் தான். வேற திட்டைங்கிறது ஒரு கிராமம் இல்ல? கிராமம். சரி, தஞ்சாவூருக்கும் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் பாபநாசம் ரோடு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தஞ்சாவூர்ல இருந்து 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். ஆமா. உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கும்பேஸ்வரன். சரி, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வேலுமுருகன். சரி, நீங்க இங்க எப்பயும் வருவீங்க? நான் இங்க இருந்து மெலத்தூர் அன்னப்பம்பேட்டை இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். இங்க இருந்து 5 கிலோமீட்டர். வாரம் வருவேன் சார். அன்னதானம் என்ன பேட்டை? ஆமா, அன்னதானம் போட்டு அன்னப்பன் பேட்டைன்னு இருக்காதா? ஆமா, அன்னப்பன் பேட்டையில. ஆமா, நம்ம ஆடுதுறை ஆதீனம் வந்து இங்க பிறந்து வருவோம். ஆடுதுறை ஆதீனம் பிறந்தது வந்து எந்த ஊரு? இங்க அன்னப்பன்பேட்டை. அன்னப்பன்பேட்டைங்கிற திட்டையில இருந்து பக்கத்துல இருக்கு. பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த திட்டைக்கு அடிக்கடி வருவீங்க? ஆமா. இங்க என்ன ஒரு பெருமையான விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு 4 லட்சம் பெருமையான விஷயங்கள் வந்து 1999 என் பிள்ளைக்கு, எனக்கு 98 கல்யாணம், 99 குழந்தை பிறக்கும்போது நம்ம திட்ட கோயில தான் கற்றுக் கொடுப்போம். சரி. கற்றுக் கொடுக்கும்போது ஒரு ஐயர் வந்து இதை வந்து பாருங்க அப்படின்னு இப்போ சொன்னார் இல்லைங்க. அந்த மேல இருந்து ஒரு சொட்டா 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணால எங்க குடும்பம் பார்த்தோம். ஓ, அது எல்லாரும் சாதாரணமா பார்க்கலாமா? அது அவங்க குருக்கள் சம்மதம் இருந்தா தான் போய் சம்மதம் தெரிவிக்கணும். பகல் நேரத்துல வந்தா ஒருவேளை அது பாக்குறதுக்கு அது அந்த குருக்கள் வந்து. சரி, நீங்க அதை கண்ணால பாத்தீங்க, அது பார்த்ததுனால இல்ல பார்த்தோம், அவங்க காமிச்சாங்க. சரி, இல்ல ஒருவேளை அந்த டிராப் விழுறத பார்த்தா நமக்கு ரொம்ப புண்ணியம் அப்படி அப்படிங்கிறாங்களா? புண்ணியம் தான், அதோட இது என்னன்னு தெரியாது. நம்ம அப்படி உழைக்கிறோம். அந்த டவலை நினைச்சு வைக்கிறாங்கல்ல? இல்ல, டவல் ஈரமா போயிடும். அப்படி இல்ல, இதுல வந்து நினைச்சு வைப்பாங்க. அது மேல வந்து அப்படி ஒரு இது மாதிரி இருக்கு. அந்த ஒரு வேர்வை தனியாகப்பட்டது கரெக்டா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்க பேரு சொல்லுங்க. இன்னொரு வேல்முருகன். மிக ஒரு அற்புதமான ஆலயத்தில் நாம் நிற்கின்றோம் நேயர்களே. இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு உலகத்திலேயே இல்லாத ஒன்று என்னவென்றால், இவர் தான் உங்களுக்கு வந்து மூலவர். இந்த மூலவருடைய விமானம் மேலே சூரிய காந்தக்கல், அதே மாதிரி சந்திர காந்தக்கல் இரண்டும் பதித்து இந்த விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலே உள்ள காற்றில் இருந்து அந்த ஈரப்பதத்தை அந்த கற்கள் வாங்கி அதை வந்து டைல்யூட் பண்ணி அதை வந்து தண்ணீரா மாற்றி அது கீழே சொட்ட வைக்கிறது. அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அது பாருங்க, ஒரு 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த டிராப் வந்து அந்த இறைவனுடைய மேலே விழுகிறது. மூலவரனுடைய மேலே அல்லது பக்கத்தில் உள்ள நந்தி, அதற்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்றது மாதிரி.
எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்பயுமே, அதாவது மழைக்காலம் வெயில் காலம் என்று அல்லாது எந்த காலத்திலும் அந்த நீரானது ஒரு அப்படியே ட்ராப்பாக அப்படி விழும் அப்படிங்கிறாங்க. அவர் தான் இந்த வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் இங்கே மூலவர். இங்கு தான் அந்த அதிசயம் நடக்கிறது. இது திட்டை குரு பகவான் கோவிலில் உள்ள மூலவர். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இது குரு பகவான் கோவில் தான். குரு பகவானுக்கு தனியே சந்நிதி உண்டு, அதற்கான பிரதான இடம் உண்டு. இது எல்லா சிவாலயங்களும் உள்ளது போல அந்த வலதுபுற மாடஸ்தூபியில் இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி. ஆலயத்தினுடைய இன்னொரு பிரதானமான ஒரு விஷயம் என்னவென்றால், இது கன்னி விநாயகர் சிவலிங்கம். இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம் என்கின்றார்கள். சித்தி விநாயகருக்கும் அருகாமையில் இருக்கும் இது கன்னி விநாயகர். அதை கன்னி மூலையில் உள்ள விநாயகர் என்பதால் இது கன்னி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது என்கின்றார்கள். திட்டை குரு பகவான் கோவிலில் உள்ள, அதாவது வசிஷ்டேஸ்வரர் பிரதானமாக அமர்ந்திருக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள சித்தி விநாயகர் இவர்தான். மூலவருக்கும் பின்புறம் அமர்ந்துள்ள பாலசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேதமாக அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியர் என்ற நாமகரணத்துடன் அழைக்கப்படுகிறார். ஆலயத்தில் பக்தி மனம் கமழ்கிறது. அது ஒருபுறம். இந்த ஆலயம் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆலயம். ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் என்பது ஒரு முக்கியமான செய்தி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த தந்தைக்கு இணையாக கட்டப்பட்ட ஆலயத்திற்கு பிறகு அவர் கட்டிய முதல் ஆலயம் இதுதான் என்கின்றார்கள். திட்டை குரு பகவான் ஆலயத்தில் உள்ள, அதாவது அந்த வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கஜலட்சுமி, அந்த கஜலட்சுமிக்கு இடதுபுறமாக அந்த வாயு மூலையில் உள்ள சிவலிங்கம். ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்பதை மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். அது மூலவருக்கும் பின்னே மாடஸ்தூபியாக அமர்ந்திருக்கும் அண்ணாமலையார், இவரும் சிவபெருமான் தான். வசிஷ்டேஸ்வரர் அவருக்கு பின்புறம் உள்ள, இங்கு மேலே தான் இந்த விமானத்தில் தான் அந்த காந்த கல், சூரிய கல் இரண்டும் சேர்ந்து அந்த ஒரு சொட்டு சொட்டாக அந்த 24 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த பகவானின் மேலே இயற்கையாக ஒரு அபிஷேகம். இந்த வஸ்திரங்கள் இது ஒரு மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. வேறு புனிதமான வஸ்திரங்கள் இது. இந்த வஸ்திரங்கள் அந்த சொன்னமல்லவா, அந்த 24 நிமிடத்திற்கு ஒரு வாட்டி ஒரு முறை அந்த விழும் அந்த நீர் திவளைகள், அதை பிழிந்து அதை காய வைத்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த வஸ்திரங்கள். திட்டை குரு பகவான் கோவில், அது வசிஷ்டேஸ்வரர் சிவபெருமான் மூலவராக எழுந்திருக்கும் ஆலயத்தில் உள்ள ஒரு தீர்த்தம். இது ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்ட தீர்த்தம், ஒரு கேணி. இதிலிருந்து அபிஷேகத்திற்கு தண்ணீர் எடுப்பார்கள் என்கின்றார்கள். மூலவரை நாம் துதித்துவிட்டு வந்த பிறகு அதை ஒரு வலம் வந்தோமானால் இங்கு நாம் நடராஜரை தரிசிக்கலாம். மீனாட்சி தாயாருடன் அந்த நடராஜர், அதுபோல மகாலிங்கம், அதுபோல இங்கும் நவகிரகங்கள் உண்டு. அருகே சென்று பார்ப்போம். திட்டை குரு பகவான் கோவில் வசிஷ்டேஸ்வரர் மூலவராக அமர்ந்திருக்கும் ஆலயத்தில் உள்ள நவகிரகங்கள், இவைதான் நவகிரகங்கள். இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள். அந்த நவகிரகத்திலிருந்து நாம் இங்கு வந்தோமானால் இங்கு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் பைரவர், மகாகால பைரவர் இங்கு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார். எல்லா சிவாலயங்களிலும் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். இங்கு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் பைரவர். சோழர்களின் கட்டிடக்கலை எதில் அது நிரூபணமாகும் என்றால், ஆங்காங்கு சிவலிங்கம் வைத்திருப்பார்கள். ஒரு சிவ ஆலயத்தில் சிவலிங்கம், சூரிய பகவானுக்கு பக்கத்தில் உள்ள சிவலிங்கம் இது. அது ஒவ்வொரு அந்த மூலை என்று சொல்வதை விட ஒவ்வொரு பிரதானமான இடங்களில் அங்கு சிவலிங்கம் வைத்திருக்கின்றார்கள்.
இங்கே இந்த திட்டை குரு பகவான் ஆலயத்தில் உள்ள சூரியனுக்காக உள்ள ஒரு சந்நிதி அல்ல, இது ஒரு ஸ்தூபி. இந்த திட்டை குரு பகவான் கோவிலில் வந்து பக்தர்கள் நெரிசலில் இருந்தாலும் சரி, கூட்டம் இருந்தாலும் சரி, கூட்டம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவதிப்பட வேண்டியதில்லை. அதற்கான மேடை, நீங்கள் பகவானை எங்கிருந்தும் தரிசிக்கலாம். எதிரே ஒரு கண்ணாடி வைத்திருக்கின்றார்கள், அந்த கண்ணாடியிலும் நீங்கள் தரிசிக்கலாம். அடுத்து நேரில் பார்ப்பதற்கு இடம் தெரியவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதற்கான மேடைகள் அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் எங்கிருந்தும் எங்கு குரு பகவானை நீங்கள் தரிசிக்கலாம். இவர்தான் திட்டை குரு பகவான். தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராஜகுரு என்ற நாமத்தில் அழைக்கப்படுகின்றார். இந்த குரு பகவான் மிக அற்புதமான ஒரு காட்சி, மிக அற்புதமான ஒரு காட்சி. ராஜகுரு என்ற பெயரில் அழைக்கப்படும் குரு பகவான் இதுதான் இந்த குரு பகவான் கோவில். அதோட திட்டை குரு பகவான் சன்னதியினுடைய விமானம் இதுதான். நாம் இப்பொழுது குரு பகவான் விமானத்தை நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் குரு பகவானுடைய முகம். ஐயா நமஸ்காரங்க. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவ. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த திருத்தணியூர் திட்டைன்னு பெயர்பட்டது. ஞான சம்பந்தர் பாடப்பட்ட ஸ்தலம். சுவாமி வந்து பஞ்சலிங்க கஷேத்திரம். 4 மூலையில் 4 லிங்கம், நடுப்புற சுயம்புலிங்கம். வசிட்டர், கௌதமர், ஆதிசேஷர் 3 பேர் பூஜை பண்ண ஸ்தலம். காமதேனு வழிபட்ட ஸ்தலம். சுவாமிக்கு பெயர் வசிட்டேஸ்வரர், தேரூர்நாதர், பதுவைநாதர். இங்கதான் சுவாமி தலையில இயற்கையா 24 மணி நேரமும் 25 நிமிஷத்துக்கு ஒரு டிராப் ஜனம் சொல்லிட்டே இருக்கும். சூரியகாந்தக்கல், சந்திரகாந்தக்கல் 2 கல் இருக்கு. காற்று உள்ள தண்ணியை வாங்கி வச்சுட்டு நீரா மாற்றி ஒவ்வொரு சொட்டா சுவாமி இதெல்லாம் அபிஷேகம். அடுத்தது அம்பாள் சன்னதி. சுகந்த குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை, உலகநாயகி. அந்த அம்பாளுக்கு மேல 12 ராசிகள் இருக்கு. அந்த ராஜை நின்று அந்தந்த ராஜிக்காரர்கள் ராஜை நின்று சிவன் அம்பாள் நின்று 3 தரிசனம் பண்ணா தோஷங்கள் வெற்றி ஆகும். இங்க நவகிரக குருவுல நின்ற கோலமாக ராஜகுரு. இங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் உள்ள ராஜகுருவாக அருள் பாலிக்கிறார். இந்த குரு பகவான் முல்லைப்பூ போட்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை வழிபட்டால் குரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். முல்லைப்பூ போட்டு கொண்டக்கல்லை மாலை போட்டு அர்ச்சனை செய்தால் குரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அந்த கற்கள் வந்து அந்த சோழ மன்னன் கொண்டு வந்து கட்டினதல்ல, ராஜேந்திர சோழன்ல. ஆமா, நாட்டுக்கோட்டை செட்டியார் கட்டின கோவில். நாட்டுக்கோட்டை செட்டியார் கட்டின கோவில் இந்த கோவில். இந்த கோவில் சரிங்க. அது வந்து சோழ மன்னன் வாங்குறாரு அப்படியே. சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது ராஜேந்திர சோழன் கட்டினதை வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு இந்து சமயத்துக்கு வந்தது. அந்த கற்கள் எப்படி, அதனுடைய மகிமை, அது எப்படி? அது சூரியகாந்தக்கல், சந்திரகாந்தக்கல் வந்து காற்று உள்ள தண்ணியை வாங்கி வைத்துக் கொண்டு சரி நீரா மாற்றி ஒவ்வொரு சொட்டா சுவாமி தல்லாம் அபிஷேகம் நடக்கும். ஒரு டிராப் வந்து இறைவனுடைய மேல விழுது. அத பக்தர்கள் எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அது எத்தனை இப்ப 25 நிமிஷத்துக்கு ஒரு டிராப் கரெக்டா விழுது. ரொம்ப சிறப்பு அது. அது ஒரு ஐதீகம். அடுத்து சொன்னீங்க அம்பாளுக்கும் எதிரே நின்று
அந்தந்த ராசிக்காரங்க அம்பாளுக்கு மேல 12 ராசிகள் உள்ளது. 12 ராசிகள் உள்ளது. அந்த ராசிக்காரர்கள் அந்த ராசியை நின்று சிவன், அம்பாள், நந்தி மூணையும் தரிசனம் பண்ணால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய பேரு சொல்லுங்க. நீ சாமிநாத குருக்கள். சாமிநாதன். நீங்க திட்டை தான் நீங்க? சரிங்க. இது அரசாங்கம் நியமிச்சிருக்காங்களா உங்களை? அப்படிங்களா? அந்த இடத்த நான் பாக்குறேன், அம்பாளுக்கு எதிராப்புல இருக்கிறது. நன்றிங்க ஐயா. திட்டை குரு பகவான் கோயில். இதுல வந்து அமர்ந்த குலம் அல்லாது நின்ற குலத்தில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அந்த சிவாச்சாரியார் சொன்னார். இது ஆலயத்தினுடைய கொடிமரம். எதிரே உள்ள நந்தி மிக முக்கியமான ஒரு நந்தி. இது மூலவர் வசிஷ்டேஸ்வரர். வசிஷ்ட முனிவர் பிரதிஷ்டை செய்ததனால் இது வசிஷ்டேஸ்வரர் என்று எங்க மூலவர் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சிவாச்சாரியார் சொன்னாரு. அதோடு இல்லாமல் இந்த நந்தி இறைவனை நோக்கி, அதாவது ரியாலிட்டி தெரியுது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சற்று தலையை உயர்த்தி இந்த நந்தி இங்கு வணங்கி கொண்டிருக்கின்றது என்பது ஒரு ஐதீகம். இங்க திட்டை குரு பகவான் கோவில். அங்கதான் வசிஷ்டேஸ்வரர் மூலவராக அமர்ந்திருக்கும் அந்த ஆலயத்தில் தான் இருக்கணும். இது வந்து அம்பாள். இது அம்பாள் சந்நிதி. இந்த அம்பாள் சந்நிதிக்கு மேலே நவ கிரகங்களினுடைய ஒரு அந்த மாதிரி ஒரு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்தூதி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்தந்த ராசிக்காரர்கள் அதற்கு எதிரே நின்று அதை வணங்கினால் ஒரு ஐதீகம், அது ஒரு விசேஷம். அவங்களுக்கு அந்த பிராப்தம் அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய பிராப்தம் கைகூடும், அவங்களுடைய கோரிக்கை கைகூடும் அப்படிங்கிறாங்க. அது அருள்மிகு சுகந்த குந்தலாம்பிகை அப்படிங்கிறவங்க தான் அம்பாளி. இந்த நவ கிரகம் இல்லையா, அந்த சோடியாக் அந்த இருக்கு பாருங்க, அந்த 9 அதாவது 12 கட்டங்களும் இருக்குமல்ல, அந்த 12 கட்டங்களுக்கும் கீழே நிற்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக ராசி அப்படின்னா அந்த விருச்சிகத்துக்கும் அந்த கீழே இருக்க வேண்டும். மேஷ ராசினா மேஷத்துக்கு கீழே இருக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது இந்த ஆலயத்தில். அம்பாள் முகுந்த சுந்தராம்பிகை இல்லைங்களா? முகுந்த சுந்தராம்பிகை. திட்டை குரு பகவான் கோவிலில் அந்த வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கொடிமரம் எல்லாம் மிக அற்புதமான ஒரு ஆலயம். தோஷ பரிகார பொருட்கள் அனைத்தும் விற்பனை செய்யும் கடைகள், இந்த பிரசாத ஸ்டால். அது மாதிரி உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக நீங்கள் என்னென்ன இப்போ லட்சார்ச்சனை செய்யலாம், நீங்கள் பரிகார ஹோமம் செய்யலாம், அதுமாதிரி சாதாரண அர்ச்சனை, அதுமாதிரி அபிஷேக திட்டம் அப்படிலாம் இருக்குது. இங்கே நிறைய ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா கூட இருக்குது. அது இதில் அதிகம் ஒரு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவங்க யாரும் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு புறம். சாதாரணமாக இங்கே பார்த்தாலே தெரிகிறது. எதற்குமே ஒரு ஆரத்தை காட்டி அந்த சற்று நேரம் நின்று பக்தர்கள் பணம் தருவார் என்றெல்லாம் இங்கே சிவாச்சாரிகள் நிற்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க இந்த ஆலயத்தில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதை இறைவனுக்கு தொண்டு செய்வதே எங்களுடைய பணி. எங்கள் அயராத பணி என்னவென்றால் இறைவனுக்கு நாங்கள் இங்கே சேவிக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த சிவாச்சாரியர்கள் எல்லோரும் இங்கு பணிபுரிகிறார்கள். எந்த ஒரு அதாவது ஒரு விசேஷமாக வருபவர்களுக்கு, பெரிய மனிதர்களுக்கு ஒரு விசேஷம் செய்வது, சாதாரண பக்தர்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு ஏதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லை. அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இந்த ஆலயத்தில் இல்லை என்பது சாதாரணமாக சொல்வார்கள், நேரில் பார்க்கின்றோம். உங்களுக்கு கூட்டம், மக்களுடைய பக்தர்களுடைய கூட்டம் நிறைய வந்துவிட்டால் மட்டுமே இதை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அந்த குரு பயிற்சி என்று, அதுபோல் முக்கியமான தினங்கள் வெளியில் பார்ப்பார்களாம். பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான அந்த கியூ, அதுவும் மக்களை அந்த ரெகுலேட் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இதை கழற்றி இந்த மாதிரி இங்கே வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அர்ச்சனை சீட்டு வெறும் 5 ரூபாய் தான். அபிஷேக திட்டம் 550 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அலுவலகத்தை பணம் செலுத்தி அச்சு ரசீது பெற்றுக்கொள்ளவும் அப்படிங்கிறாங்க. நித்திய ஆராதனை கட்டணம் 2000 ரூபாய். நித்திய ஆராதனை கட்டணம் 2000 ரூபாய். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் இங்கே போர்டு வந்து ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. இங்கே
பரிகார ஹோமம் செய்வதாக இருந்தால் நீங்கள் 500 செலுத்த வேண்டும். அது மாதிரி கூடுதலாக யாருக்கும் எந்த விதமான நன்கொடையோ ஒரு பைசா எதுவும் நீங்கள் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறாங்க அவங்க. ஆலயம் ராஜேந்திர சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம். அதன் பிறகு ஒரு செட்டியார்கள், அந்த குடும்பத்தினர் வசம், நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வசம் சென்று விட்டது. அதன் பிறகு இந்த ஆலயத்தை இப்பொழுது அரசு கைங்கரியப்படுத்தி தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த ஆலயம். ஆக இங்கே பிரதான 3 மூலவர், வசிஷ்டேஸ்வரர், அது மாதிரி அம்பாள், அதுபோல் குரு பகவான் நின்ற கோலத்தில், அதாவது இங்கு வந்து அந்த நவ கிரகங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தான் இங்கு இது நின்ற குலத்தில் இருப்பார். ஆலங்குடியில் இருக்கும் குரு பகவான் கூட அங்கு அமர்ந்த குலத்தில் இருப்பார். இங்கு இருக்கும் குரு பகவான் நின்ற குலத்தில் இருப்பார் என்பது ஒரு சிறப்பு. அதுபோல தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் குரு பகவான். ஆலயங்களில் வந்து இந்த மாதிரி உள்ள பிரகாரத்தில் உள்ள கடைகள் நிறைய. இது வந்து கோவிலினுடைய கடை இல்லையா? கோவிலோட கடை தான் அது. சரி. இது வந்து ராசி இயந்திர, அந்தந்த ராசிக்காரங்க வாங்கிட்டு போனாங்க. மேஷத்திலிருந்து நேர இது வரைக்கும் மீனம் வரைக்கும் வச்சிருக்கிறீங்க. இது வந்து அவங்க என்ன செய்யணும்? இது வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கலாம். இல்ல பூஜை அறையில வச்சுக்கலாமா? இல்ல பூஜை அறையில வச்சுக்கலாம். எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு தான். இங்க எதுவுமே குறைச்செல்லாம் கிடையாது. சரி, ரீசனபிளா கரெக்டா இருக்கும். கோவிலினுடைய கடை. வேற என்ன இங்க பிரதானமா வைக்கிறீங்க? இந்த மாதிரி பொருட்கள். இது போட்டோ இருக்கலாம். அது மாதிரி குரு போட்டோஸ், குரு பகவானுடைய போட்டோ, நின்ற குளத்தில் உள்ள போட்டோ தான். இதெல்லாம் நிறைய நேயர்கள் பார்த்துட்டு வாங்க வருவாங்க உங்கள்கிட்ட. அதனால இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? இது 100 rupees. சரிங்க. இதுங்க 130. ஒருவேளை 130 வந்து ஒரு 30 ரூபா பேரம் பேசி 100 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புனால ரேட்டு கம்மியாக தாங்க. ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. அதனால தான் இந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ். அதே மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட்டுங்க எல்லாமே ஃபோட்டோ இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஃபோட்டோ பிரிண்ட் லேமினேஷன் பிரிண்ட், இது ஆர்டினரி ஆப்ஷன் பிரிண்ட், ஆர்டினரி பிரிண்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். சரி. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இதுவும் குரு பகவான் தான். அது ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு குவாலிட்டியான ஃப்ரேம் தான் இருக்கு பாருங்க. லோக்கல் ஃப்ரேம் கிடையாது. எனக்கு நான் வரேன். லோக்கல் ஃப்ரேம் மட்டும் குவாலிட்டியான ஃப்ரேம். குரு பகவான் என்ற குளத்தில் உள்ள புகைப்படங்கள் இந்த கடை விற்பனை செய்யும். இது ஒரு கடை. இது ஆலயத்தினுடைய உள்ளே உள்ள கடை. இது ஒரு அற்புதமான ஆலயத்தில் இருக்கின்ற ஆலயத்தின் உள்ளே இந்த பொருட்கள் எல்லாம் விற்கப்படுகிறது. அது மாதிரி தேவஸ்தான பிரசாத ஸ்டால் அது தனியாது. இப்போ நீங்கள் ஷிஃப்ட் போட்டு நீங்கள் அங்கே போகணுமா? அப்படிலாம் இல்லை. ஆஹா, ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. சரவணன். இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த திட்டை குரு பகவான் ஆலயத்திற்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறா இருந்தால் இந்த மாதிரி இந்த QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டொனேஷனை ஃப்ரம் யுவர் ஹோம் யூ குட் பி பேயிங் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் டு பே யுவர் டொனேஷன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அன்னை தமிழில் அர்ச்சனை நடைபெறுகிறது அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் அறிவித்துள்ளபடி அந்த இது வச்சிருக்காங்க. அதுமாதிரி அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில். திட்டை ஸ்ரீ குரு பகவான் கோவில் ஆலயத்திற்கு உள்ளே நீங்கள் நுழைய முன்பே இங்கே இந்த விளக்குகள் எல்லாமே கிடைக்கும். எல்லா ஆலயத்திலையும் இருக்கிறது தானே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். நியாயமான ஒரு ரேட்டில் வைக்கிறாங்க. அது எத்தனை விளக்குகள் வைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. குரு பரிகார ஸ்தலத்தில் வந்து திட்டை குரு பகவான் கோவிலில் வந்து நெய் விளக்கு ஒரு எத்தனை விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு விளக்கு எவ்வளோமா? அது ஒரு விளக்கு எவ்வளோ? இது வந்து 51 விளக்கு இல்லை? எத்தனை? அப்படியா? இதுக்கு ஒரு விளக்கு ரேட்டா அல்லது வந்து 7 ரூபா? 51 விளக்கு வாங்கினாலும் அது 7 ரூபா தான். சரி, ஏலம் எடுத்து செய்கிறது அது தனி. இது கோவிலினுடைய கடை கிடையாது. ஏலம் எடுத்து செய்யும். இது வந்து பொடியா சொந்தம். இது என்னது? இதில் எண்ணெய் நல்ல எண்ணெய் இல்லாத. இதில் நீங்கள் ஊற்றுறதெல்லாம் வந்து இந்த கரூர் நெய் அப்படிப்பாங்களே அதுவா?
இல்லை நல்ல நெய்யா இல்லை கரூர் நெய்யான்னு கேட்குறேன். கரூர் நெய்ங்கிறது வந்து சமையலில் சேர்த்துக்கலாமா? அது சமையலில் சேர்த்துக்கணும். அந்த ஆலயத்துக்காக உள்ள நெய் இது. இதுதான் அந்த கரூர் நெய். இல்லை கோயில் எல்லா இடத்தையும் எடுத்தோம் நாங்கள். இது நாங்கள் எடுக்கலாம். இது ஆலயத்தில் வாசலில் உள்ள ஒரு கடை. இவங்க வந்து ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு ஏலம் எடுத்து அவங்க தனியாக செய்கிறாங்க. அதனால் அது கட்டுப்படி ஆகிறதுக்காக இந்த ப்ரைஸ் வச்சு விற்கிறாங்க. அப்படி தானங்களே? நீங்கள் வந்து இங்கேயே இருக்கிறீங்களே, ஊர் உலகமெல்லாம் வந்து குரு பகவானை வணங்குத. நீங்கள் வணங்கி இருக்கிறீங்களா? வணங்குறீங்களா? சரிங்க, சரி. மூலவரை வணங்கிட்டு அப்புறம் இங்கே வருவீங்க. சிவன் தான், வசிஷ்டேஸ்வரர் தான் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு காரணமே அவர் தான். அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு தான். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நீங்கள் திட்டை தானே? நீங்கள் திட்டை குரு பகவான் கோவில். அந்த ஆலயத்திற்கு நீங்கள் முன்னே செல்லும் பொழுது நம்ம முன்பே சொன்னது போல் எங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்ல வேண்டும். ரொம்ப ஒரு ரெகுலேட்டடாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் கூட முதல்ல சொன்னேன், இது நீங்கள் கம்பலாக ஒரு கமர்ஷியலாக செய்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்லை என்பது ஒரு முக்கியமான செய்தி. இது டிக்கெட் உண்டு தான், இருந்தாலும் கூட இந்த கூட்டம் சமயத்தில் வாகனங்கள் காணாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்காக ஆலயமே வைத்திருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இதான் வசிஷ்டேஸ்வரர் திருத்தலம். ஆலயத்தில் நாம் அனைவரையும் சந்தித்தோம். திட்டை குரு பகவான் கோவிலில் வந்து எல்லாரையும் பார்த்தோம். நீங்கள் வாசலில் ஒரு பக்தர், அது மாத்திரமல்ல, அவர் வந்து ஒரு ஜோசப் ஐஸ்கிரீம் அப்படின்னு உழைச்சா தான் சோறு அப்படிங்கிற ரீதியில் இந்த வயதினம் கடினமாக உழைக்கின்றார். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். கலைச்செல்வம். நீங்கள் என்ன ஊர்? நீங்கள் தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து இது வியாபாரம் பண்ணுறீங்க இல்லையா? அப்படியா? உங்களுடைய ஸ்டால் இது? இது கம்பெனி வாங்கிட்டு வந்து நீங்கள் விற்கிறது. ஒரு ஒன்றுக்கும் அவங்க நீங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு அவங்கள்ட்ட காசு கொடுக்கணுமா? கமிஷன் உங்களுக்கு. ஓஹோ, ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா எப்படி ஒரு 300-400 ரூபா கிடைக்குமா? 350 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குமா உங்களுக்கு? 2000 ரூபா நடக்கும். சில நல்ல கூட்டமாக இருக்கிற நேரத்தில் நல்லா நடக்கும். உங்களுக்கு என்ன வயசுங்க ஐயா? உங்களுக்கு 60 வயசு. உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்க தனியாக. என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் இல்லை. கடுமையாக நம்ம உழைக்கணும், நம்மளால் இந்த நம்ம வீட்டுக்கு நம்ம காசு வரணும் அப்படின்னு. நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க? வியாபாரம் தான். அப்பையிலேருந்து வியாபாரம் தான். 77 வியாபாரம். இந்த ஐஸ்கிரீம் தொழிலை வந்து நீங்கள் எந்த வயசில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க? எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க நீங்கள்? 5 மட்டும்தான் இப்போ ஆரம்பிச்சு. இது 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ரெடிமேட்ஸு, பாத்திரம், ஜவுளி எல்லாம் சாலை ஊர், அதாவது வண்டியில் கொண்டு போயிட்டு நீங்கள் வைக்கிறது நீங்கள், அப்படி தானே? மழை காலத்தில் குடை வியாபாரம். மழை காலத்தில் குடை வியாபாரம். சரி, குடை வியாபாரம்னா குடையெல்லாம் கட்டுவீங்களா? இல்லை, குடையை மட்டும் வாங்கி வைக்கிறது. ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா 110 ரூபாய்க்கு விற்கிறது. வியாபாரமும் கிடையாது. குவாலிட்டியான ஐட்டம் 200-300 ரூபாய்க்கு. சரி, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. நாங்கள் இப்போ ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விற்பீங்க அந்த குடையெல்லாம்? 180 ரூபா. 30 ரூபா லாபம் வச்சுருவீங்க. 20% லாபம் வச்சுருவீங்க. சரி, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் வந்து குணசேகரன். கலைச்செல்வம். நன்றி நன்றி நன்றி. இது வந்து ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரம். இது தீபம் ஏற்றும் இடம். தனியாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்தால் தான் அந்த விமானத்தை நாம் பார்க்கலாம். உங்களை இதுதான் தீபம் ஏற்றும் இடம். திட்டை குரு கோவில், அதாவது ராஜகுரு என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஆலயத்தில் உள்ள விளக்குகள் ஏற்றும் இடம் இது. இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரிய காந்தக்கல், சந்திர காந்தக்கல் அப்படிங்கிறது அது எந்த விமானம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுபடி அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னு கிட்ட போயிட்டு நம்ம பார்க்க முடியாது. அந்த விமானத்தின் மேலே தான் உள்ளது. அந்த விமானம் என்பதை இங்கே வெளியிலிருந்து தெரியாது. அந்த மூலவருடைய விமானத்திற்கு மேலே தான் அந்த சூரிய காந்தக்கல், சந்திர காந்தக்கல் உள்ளது. அழகுற தோன்றும் ஒரு ஆலயம், ஆரவாரம் இல்லாத ஒரு ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் வந்து ஒரு ஹரிபரியோ, பக்தர்களை லேசா ஒரு மனசை நறுறது மாதிரி எந்த விதமான வார்த்தைகளும் எங்க இந்த சிவாச்சாரிகள் கூறுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நேரில் கண்டோம். அப்படி
அப்படிலாம் எதுவுமே இல்லை இங்கே. இது ஆலயத்தினுடைய அதை நம்ம அந்த பிரகாரம் வரும் பொழுது இந்த பின்னே இருந்து பார்க்கிற பின்புறம் இது. இது இந்த ஆலயத்தினுடைய வாயு மூலையிலிருந்து நாம் எடுக்கப்படும் படம் இது. இது எல்லாம் அந்த சோழர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட கற்கள், விலை உயர்ந்த கருங்கற்கள். இது மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்று சொல்வதில் எந்த வியப்பும் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. மிகவும் சுத்தமாக வைத்திருக்கின்றார்கள், அது ஒரு முக்கியம். எந்த நேரத்திலும் இப்படிதான் இருக்குமாம் இங்கே. அதற்கு காரணம் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இங்கு பணியாற்றும் இந்த ஊழியர்களும் சரி, சிவாச்சாரியர்களும் சரி, அவர்கள் தங்களுடைய பணியை செய்கிறார்கள் என்று மட்டும் அல்ல, அவர்கள் ஒரு ஆத்மார்த்தமாக இந்த பணியை இங்கு செய்கின்றார்கள் என்று எங்கள் ஊர் மக்கள் கூறுகிறார்கள். நன்றி நேயர்களே. நாம் மிக அற்புதமான ஒரு ஆலயத்தை நாம் தரிசித்துவிட்டு நாம் இந்நிலையம் திரும்புகின்றோம். இது மகேந்திரன் குளோபல் டிவி நிறுவனம்.